ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம செய்ய போகிற டிஷ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய். ஸோ வாங்க வீடியோக்குள்ள அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதில் வந்து நம்ம நிறைய சேர்க்க போகிறோம். ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கூடவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்க போகிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். அடுத்ததாக 2லேருந்து 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம். ஓகே, எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து வெந்தய பொடி சேர்க்க போகிறேன். நான் வந்து கொஞ்சமாக வெந்தயத்தை வறுத்து அதை பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடியை சேர்த்துக்கிறேன். வெந்தய பொடியை சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கை நீங்கள் வெளியில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டிஃபன் செய்கிறீங்க அப்படின்னா தொட்டுக்கு எதுவும் இல்லைன்னா இந்த தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் அது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.